விஜயகுமார் சார், அதிகாரிகளோட சேர்ந்து அரசும் தான் முறைகேட்டுக்கு துணை போகுது அப்படின்னு அக்னீஸ்வரன் சார் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? அதாவது முதல்ல நியூஸ் ஜே தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கும் நெறியாளர் உங்களுக்கும் சகா பங்கேற்பாளர்களுக்கும் அன்பு வணக்கம். அதாவது 1971 ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்கின்ற அண்ணாவினுடைய மூல மந்திரத்தை கொண்டு இந்த குடிசை மாற்று வாரியத்தை கொண்டு வராங்க. அதனுடைய நோக்கம் என்ன? வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, குடிசையில் இருக்கிறவங்களுக்கு வீடு தட்டி குடிசை இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்கணும். அதே மாதிரி கிராம பகுதியிலேருந்து நகர பகுதிக்கு வரவங்களுக்கு வீட்டு வாடகை கொடுக்க முடியல, அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லை, அவங்களுக்கு வீடு வேணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் இந்த குடிசை மாற்று வாரியத்தை வச்சு வீடு கட்டி கொடுத்து 40-50 ஆண்டுகளுக்கு மேலேயா குடிசை மாற்று வீடுகள் இருக்குங்க. அந்த வீடெல்லாம் பழசாகி போச்சு. கிட்டத்தட்ட போன மழைக்கின் போது திருவேட்டூரில் ஒரு வீடு இடிஞ்சு விழுந்து 2 பேர்கள் இறந்து போனார்கள். அந்த பழைய வீடுகள்லாம் கணக்கு எடுக்கணும். இப்போ மழை காலம் வேற வரும்போது எங்களுடைய அமைச்சர் முதலமைச்சர் இந்த மழை காலத்துக்கு இருக்க மாட்டார் போல இருக்கு, அவருக்கு அமெரிக்காவுக்கு டூர் போறாரு. இப்போ இந்த மழைக்கு என்ன ஆகும்? 25,000 வீடுகள் கணக்கு எடுத்து வச்சிருக்கிறது அரசாங்கம். இந்த பழைய 40-50 வருஷத்துமா வீடு இருக்கு, இடிஞ்சு போற நிலையில இருக்கு அப்படின்னு. இந்த மழையில இடிஞ்சு விழுந்து உயிர் பலி ஆயிடுச்சுன்னா யாரு பொறுப்பாக்குறது? இப்படி இருக்கு. பேரை மட்டும் மாத்திட்டாங்க. எல்லாத்துக்கும் இவங்க வந்தாங்கன்னா புதுசா பேரை வச்சுட்டோன்னே அதுல இங்க இன்னொரு கேள்வி எழுது, எதற்காக இந்த பேரை மாத்தணும்? அதுதான் மாற்று வாரியத்திலிருந்து தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் எதற்காக பேரை மாத்தணும்? அது அவங்க வந்துட்டு சக்கரைன்னு சொன்னாரு, ஏட்டில் எழுதி வச்சாருங்க. சர்க்கரை எடுத்து நான் இது பண்ணாதானே இனிப்பு சுவையை உணர முடியும். இவங்க பேரை மாத்தின உடனே அந்த இதுக்கு திட்டத்துக்கு அந்த துறைக்கு பெருசா செய்துட்டதான் நினைப்பு. அதாவது சென்னையை ஒட்டி இருக்கிற புறநகர் பகுதியில் அத்தனையுமேங்க அது அதாவது நீர்பிடிப்பு பகுதியில் வருது. இந்த நீர்பிடிப்பு பகுதியில் வசிக்கிற மக்கள் 30-40 ஆண்டு காலமாக வசிக்கிறார்கள். அவங்களுக்கு மின்சாரம் தருது, சாலை வசதிகள் தருது, வாக்களிக்கிற உரிமை தருது, எல்லாமே அரசாங்கம் கொடுக்குது. ஆனால் அவங்களுக்கு பட்டா மட்டும் கொடுக்க மாட்டேங்குது. ஏன் கொடுக்க மாட்டேங்குது? அதான் நம்மளுடைய ஆட்சி காலத்தில் அந்த மக்களை கணக்கெடுத்து பட்டா வழங்கக்கூடிய சூழ்நிலையில இந்த புண்ணியவன் 520 வாக்குறுதிகளை கொடுத்து பொய்யா சொல்லி ஆட்சிக்கு வந்து இந்த 3.5 ஆண்டுகளில் பட்டா எத்தனை பட்டா இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்றது வெள்ளை அறிக்கையை கொடுப்பாரா? இதுக்கு அமைச்சராக இருக்கிற பொறுப்பு அமைச்சராக இருக்கிற தாமோ அன்பரசன் வெளியிடுவாரா? இந்த இதுவா இருக்கிறவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதிகாரிங்க தப்பு பண்றாங்க. நீ அரசியல்வாதி, நீ சரியா இருந்தீன்னா தப்பு பண்ற அதிகாரிக்கு நீ ஏன் துணை போற? நேர்மையான அதிகாரி இல்ல அப்படின்னா அந்த அதிகாரி லஞ்சமும் லாவணியும் வாங்கி உனக்கு கம்பம் கட்டுறானா? இந்த மக்களை காக்க வேண்டிய அரசாங்கம் இந்த மக்களை வந்துட்டு இன்னைக்கு நடுத்தெருவில் நிக்க வச்சிருக்கிறது. கண்ணகி நகர் மக்களுக்கு பட்டா வழங்காம ஏழைகள் கண்ணீரும் கம்பளியுமா வந்து நிக்கிற ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்றாங்களே. 3 ஆண்டு காலத்துல இந்த மக்கள் எல்லா மக்களும் சிரிப்பை தொலைச்சு போயிட்டு நிக்கிறாங்களே. எந்த மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்? இதோ பிள்ளைகளை பெற்றவங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க, அந்த பெண் பிள்ளைகள் போயிட்டு திரும்புவாங்களான்னு வயிற்று நெருப்ப கத்தின்னு இருக்கிறாங்க. இந்த அரசாங்கமும் சரியில்லை, இந்த அதிகாரிகளும் சரியில்லை. நீங்க என்ன கேள்வி கேளுங்க, சொல்லுங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. இல்ல இப்ப என்னன்னா, அதிகாரிகளோட துணையோட தனியார் இந்த ஒப்பந்தம் எடுக்கிற நிறுவனங்கள் வந்து தரமற்ற முறையில் இந்த கட்டிடங்களை கட்டி மக்களுக்கு தராங்க. அப்படிங்கும் போது அரசு வந்து இந்த தரமற்ற கட்டிடத்துக்கு வந்து கட்டுறதுக்கு துணை போகுதா? இல்லைன்னா இந்த கட்டடம் வரும்பொழுதே அதிகாரிகள் இருக்காங்க, நீ கட்டடத்தை ஆய்வு செய்யணும். ஒரு சாலை போடுறதுக்கு கூட 4-5 பேர் வந்துட்டு எல்லாரும் ஆய்வு செய்யறீங்களே. ஒரு கட்டடத்துல மக்கள் போய் வசிக்க போறாங்களா, அந்த கட்டடம் தரம் உள்ளதா என்பதை அறிந்து ஆராயணும். நீ தான் பணத்தை வாங்கிறிய, கட்டிங் வாங்கிறிய, கோடியில பெர்சன்டேஜ்ல வாங்கிக்கிறிய. வாங்கினதுக்கு அப்புறம் நீ போய் எப்படி கேள்வி கேட்க முடியும்? அதிகாரி எப்படி கேள்வி கேட்பான்? அதிகாரி கிட்ட இருந்து அரசியல்வாதி மாவட்ட செயலாளர்கள் இருந்து, ஒன்றிய செயலாளர் இருந்து, பகுதி செயலாளர் இருந்து, மாவட்ட செயலாளர்ல இருந்து, எம்எல்ஏ இருந்து, அமைச்சர் வரலையும் அந்த கட்டிங் அந்த பெர்சன்டேஜ் 20%, 30% இப்படி தானே போகுது. அப்புறம் அந்த மக்கள், ஏழை எளிய மக்கள், அந்த இதுல இது ஏழை எளிய மக்களை காவு வாங்குற ஆட்சி, இது ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி. புரியுது. இன்னொரு கேள்வி என்னன்னா, டெண்டர் விடுவதில் கூட நிறைய முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியா வைக்கப்பட்டு கடந்த காலங்களில் நம்ம அந்த மாதிரியான செய்திகள்லாம் பார்த்திருக்கோம். டெண்டர் விடுற என்ன முறைகேடு நடக்குது? டெண்டருக்கு முறைகேடுனா யாரு வந்து அதிகமா கப்ப இந்த ஆட்சிக்கு கொடுக்கறாங்களோ அவனுடைய இதுக்கு முன்னாடி கட்டடங்களை போய் ஆய்வு செய்து இவன் கட்டடம் கட்டுவதற்கு தயாரான ஆளா, இவங்கிட்ட அந்த அளவுக்கு பொறியாளர்கள் இருக்காங்களா, எல்லாத்தையும் ஆய்வு செய்து அவனுக்கு டெண்டர் வழங்கணும் இந்த அரசாங்கம். அதெல்லாம் விட்டுட்டு எந்த டெண்டர் கொடுக்கிறவன் எவன் அதிக பணம் தரானா அவனுக்கு டெண்டர் கொடுப்பான்னு. டெண்டர்லயே முறைகேடு நடக்கிற போது அவன் கட்டடத்தை கட்டி எப்படி சரியா தருவான்? ஏழை எளிய மக்கள் என்ன பண்ணுவாங்க?
போய் இருப்பாங்க, மழை வரும், கட்டடம் இடியும் விழும். அதுக்கப்புறம் பத்திரிகைக்காரங்க ஊடகக்காரங்க போயிட்டு நின்று படம் பிடிச்சு போயிட்டு வரத்துக்கு முன்னாடி காக்க வேண்டியது இந்த ஊடகத்துறை செய்ய மாட்டேங்குதுன்ற வருத்தம் இருக்குங்க. இல்ல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பயனாளிகளோட பேர் வந்து லிஸ்ட்ல விடுபட்டுருது, எங்களுக்கு ஒதுக்குன வீடுகள்ல வந்து எங்களோட பேர் வந்து அந்த பயனாளிகள் லிஸ்ட்ல இல்ல அப்படின்னு நிறைய மக்கள் புலம்புறதை நம்ம செய்திகள்ல பார்க்க தான் செய்யறோம். அது ஏன் இந்த மாதிரியான முறைகேடுகள் ஏன் வருது, பயனாளிகளோட பேரு ஏன் வந்து நிராகரிக்கப்படுது? அதாவது பயனாளிகள் அதாவது உண்மையா ரேஷன் அட்டையில இருந்து எல்லாம் வச்சிருந்து அந்த மக்கள் கொடுத்தாங்கன்னா சரியா இருக்கும். இங்கதான் உள்ள வட்டச் செயலாளர் நுழைஞ்சானா, கட்சிக்காரன் உள்ள நுழைஞ்சானா, அவன் தனக்கு அந்த கட்டி முடிக்கப்பட்ட ஒரு 5 வீடு நமக்கு எடுக்கலாமா, 10 வீடு நம்ம வாங்கலாமா, அந்த 10 வீடு 5 வீடை விற்கலாமா, அதுல காசு பார்க்கலாமா அப்படின்ற எண்ணத்துல இருக்கிறான். இதுக்கு அதிகாரியும் அரசியல்வாதியும் துணை ஊழலுக்கு துணை போறாங்க. அந்த வீடுகள் ஒதுக்குவதில் கூட அரசோட தலையீடு இருக்கா? ஆளுங்கட்சியினர் தலையீடு, ஆளுங்கட்சியினுடைய தலையீடு அதிகமாவே இருக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சென்னையினுடைய புறநகர் பகுதியில அஞ்சுகம் நகர், சத்யா நகர், எம்ஜிஆர் நகர், அண்ணா நகர் அப்படின்னு இருக்கிற பகுதியெல்லாம் 30-40 ஆண்டு காலமா அந்த பகுதிகளில் மக்கள் வசிக்கிறாங்க. அந்த வசிக்கிற மக்களுக்கு ஓட்டு கொடுத்துருக்கிறல்ல, ஓட்டு மட்டும் போய் குனிஞ்சு 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 கேட்கறல்ல, இந்த மக்களும் உன்னை நம்பி 520 வாக்குறுதி நீ வருவான் புண்ணியவான் எனக்கு பட்டா கொடுப்பேன்னு சொல்லிட்டு தானே நம்பி வாக்களிச்சாங்க. இன்னி வரையிலும் இந்த 3.5 வருஷத்துல நீ எத்தனை பட்டா கொடுத்த? நீ மட்டும் எல்லாத்தையும் பேசுறல்ல, வியாக்கானம் பேசுற திமுக காரங்க வெளியே வந்து இந்த 3 ஆண்டுகள்ல இத்தனை பட்டாக்கள், இத்தனை லட்சம் பட்டாக்கள் இந்த மக்களுக்கு வழங்கி இருக்கிறோம் சொல்லிட்டு சொல்ல முடியுமா? இல்ல இந்த அரசாங்கம் தான் வெள்ளரிக்கை விட முடியுமா? எதுவுமே செய்யலைங்க. அந்த மக்கள்லாம் எப்படா இந்த ஆட்சி முடிவு வரும், எப்ப தேர்தல் வரும், சட்டமன்ற தேர்தல் வரும், இந்த விடியா ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் காத்து. இல்ல இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கப்படுதுன்னா சார், மக்களை அப்புறப்படுத்துறாங்க இல்லைங்களா, மக்களை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்திட்டு கார்பரேட்டுகளுக்கு வந்து அரசு வந்து துணையா நிக்குது, கார்பரேட்டுகளுக்கு அந்த இடம் ஒதுக்கப்படுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு மக்கள் சார்பா வைக்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயம் அதே மாதிரி கூட ஒதுக்குறாங்க, கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஒதுக்குறது. எங்க அந்த நீர்பிடிப்பு பகுதி அதை வாய்க்கா இல்ல ஒரு மக்கள் வசிக்கக்கூடிய இடத்தை கார்பரேட்டுக்கு ஒதுக்குறாங்க அப்படின்னா அங்க வசிச்ச மக்களோட நிலைமை என்ன ஆகிறது? அவங்க தான் நடு ரோட்ல தான் வந்து நிக்கணும். அந்த மக்களுக்கு மட்டும் பட்டா வழங்குறதுக்கு நீர்பிடிப்பு பகுதி, புறம்போக்கு பகுதி, வாய்க்கால் புறம்போக்கு, மேய்ச்சல் புறம்போக்கு, சுடுகாடு புறம்போக்கு, அப்படி எல்லா புறம்போக்கு இடத்தையும் நான் பட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன் இந்த அரசாங்கம். அப்ப கார்பரேட் கம்பெனிக்கு மட்டும் உன்னுடைய இதை திருத்திக்கிறேன்னா அந்த மக்கள், பாவப்பட்ட மக்கள், பரிதவிக்கிற மக்கள், ஏழை எளிய மக்கள், அன்றாட காட்சி மக்கள், தினந்தோறும் கூலி வேலை செய்து பசியும் பட்டினியுமா கிடைக்கிற அந்த மக்களுக்கு நீ பட்டா கொடுக்கலாமேப்பா. கார்பரேட் கம்பெனிக்கு கொடுக்கிற அந்த இதை கொடுக்கலாமே, ஏன் கொடுக்க மாட்டேன்ற? அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம் இருந்தா இதை செய்யும். நீ மக்களுக்கான அரசாங்கமாக இல்ல, ஏழை மக்களுக்கான அரசாங்கம் இல்ல, நீ கார்பரேட் கம்பெனிகளுக்கு சிவப்பு கம்பளம் வச்சு வரவேற்கிற அரசாங்கமா இந்த அரசாங்கம் இருக்கிறது. இல்ல நீங்க மக்களுக்கான அரசாங்கம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா முதலமைச்சர் இந்த குடிசை மாற்று வாரியத்தோட பேரை மாற்றப்ப என்ன சொல்றாரு? ஏழை மக்களோட வாழ்க்கை தரம் உயரத்துக்கு தான் நான் இந்த பேரையே மாத்துறோம் அப்படிங்கிறாரு. அப்ப உண்மையிலே அப்படி இல்லையா? அப்படியே இருந்தா இவர் பட்டா கொடுத்திருக்கணும்லங்க. பட்டா கொடுத்து அந்த மக்களை வந்து நிம்மதியா வாழ வச்சிருக்கணுமே. அந்த மக்கள் எல்லாம் உள்ள படுத்து இருக்கிற மக்களை என்னைக்கு புல்டோசர் வரும், என்னைக்கு போலீஸ் வந்து குவியும், என்னைக்கு இந்த வீட்டுல இருந்து நம்மளை அப்புறப்படுத்துவாங்கன்னு ஒவ்வொரு நாளும் நினைச்சு 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 மனவேதனை பற்றி இருக்கிற அந்த மக்களுடைய மன வேதனையை போக்கி இருக்கணும்ல இந்த அரசாங்கம். ஓகே, நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஜெயக்குமார் சார், நிறைய கட்டிடங்கள் இந்த குடிசை மாற்று வாரியம் தரப்பா கொடுக்கக்கூடிய நிறைய கட்டிடங்கள் வந்து தர கட்டுப்பாடுகளை மீறி கட்டப்பட்டிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அந்த மக்களோட நிலைமை அவங்களுக்கு என்னதான் தீர்வு? அதாவது அதை வந்துட்டு ஆய்வு செய்யணும். அரசாங்கம் வந்து தொடர்ந்து ஆய்வு செய்து அந்த கட்டடம் தரமற்று இருக்கிறதே, இந்த மக்கள் போய் வாழ்வாங்களே, அந்த கட்டடத்தில் நாளைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டதுன்னா அந்த மக்களுக்கு தானே பாதிப்பு என்று இந்த மக்களுக்கான உண்மையான அரசாங்கம் இருந்தால் இதை வந்து போய் ஆய்வு செய்யணும். ரெண்டாவது, அந்த மக்கள் 30-40 வருஷமாக வாழ்ந்துன்னு இருக்கிறான அந்த மக்களுக்கு பட்டா கொடுத்து அவனை அங்கேயே வாழ வைக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் அதுக்கு ஆர்வம் காட்டவில்லை. அங்கே இருக்கிற மக்களை நீ அப்புறப்படுத்த நினைக்கிறீர்கள், அந்த மக்கள் வெகுண்டு எழுவார்கள், உங்களை அப்புறப்படுத்தி விடுவார்கள். இனி இந்த 1.5 ஆண்டுகள் தமிழ்நாடு வீதி எங்கும் இந்த திமுக அரசை எதிர்த்து மக்கள் போராட்டம் வெடிக்கும். இந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக நாளை மதுரை குலுங்குகின்ற அளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டத்தை முன்னெடுத்து செல்கிறது. இந்த போராட்டம் இனி வருகின்ற காலங்களில் தொடரும். இந்த இல்ல சார், குடிசை மாற்று வாரியம் 30-40 வருஷம் பில்டிங் நீ வரி மட்டும் வாங்குறல்ல, அந்த அன்றாடம் காட்சிகள் இல்ல, அந்த மக்கள்கிட்ட அந்த வரியோடு சேர்த்து ஒரு மாசத்துக்கு 10 ரூபான்னு போட்டா கூட வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த கட்டடத்துக்கு
பெயிண்ட் அடிப்பது, வர்ணம் பூசுவது, அந்த பராமரிப்பு செய்தினாவே அந்த கட்டடம் இன்னும் நல்லா இருந்திருக்குமே. அந்த கட்டடத்துக்கு இதுவரையிலும் பெயிண்ட் பார்த்து அந்த செவுரு பெயிண்டே பார்த்தது கிடையாது. அந்த கட்டடம் இன்னைக்கு இதுவா இருக்கு. சுகாதார சீர்கேடுகள், அந்த கழிவு நீர், அந்த இதெல்லாம் குழாய்கள் இன்னொரு குற்றச்சாட்டு, பேருக்கு கட்டடம் கட்டிட்டாங்க, அதுல இருக்க அறைகள் எல்லாமே ரொம்ப குறுகிய அளவுல இருக்கு, இதுல வாழவே முடியாது அப்படின்னு மக்கள் வேதனை தெரிவிக்கிறாங்க. ஆமா, அதெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கட்டடங்கள்ல அந்த இதுல சின்ன சின்னதா கட்டி கொடுத்தாங்க. இது இன்னைக்கு இருக்கிற இதுல அது இருக்க முடியாதுதான். ஒண்ணு அந்த மக்களுக்கு வேற இடத்தை கொடுத்து அந்த கட்டடங்கள்லாம் இடிச்சு புது கட்டடம் கட்டி அவங்களுக்கு ஒப்படைங்க. அதே மாதிரி 25,000 கட்டடங்கள் இருக்கு சென்னையில. தமிழ்நாடு முழுக்க 25,000 கட்டடங்கள்ல மக்கள் வாழவே முடியாத வசதியை எந்த நேரத்திலும் உடைஞ்சு விடும், ஆபத்தை ஏற்படுத்தும். அந்த கட்டடத்தெல்லாம் இந்த அரசாங்கம் எடுத்து செய்யல, சும்மா ஆய்வு மட்டும் மேற்கொண்டு மழை பெஞ்ச போன வருஷம் திருவேட்டூர்ல தான் இது நடந்தாது. அதன் பிறகு இந்த ஆர்வம் காட்டவே இல்லையே. இந்த மக்கள் அதை தான் சொல்றேன். திருவேட்டூர்ல டிசம்பர் 26 கோரமண்டல் என்கின்ற தொழிற்சாலையில் அமோனியாவுடைய கசிவால பெரிய குப்பம், சின்ன குப்பம், எர்ணாவூர் குப்பம் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த கோரமண்டல தொழிற்சாலை மூடி இருந்தது. இந்த அரசாங்கம் மீண்டும் அந்த தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுத்திருக்கு. ஜனநாயக முறையில், அகிம்சை முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கோரமண்டலுடைய ஆலையை இழுத்து மூடுன்னு போராட்டம் நடத்தினா இந்த விடியா திமுக அரசுடைய ஏவல் துறையாக செயல்படுகின்ற காவல்துறை அதுக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறது. இந்த மக்களை வாட்டி வதைக்கிறது திமுக. இந்த திமுக ஒழியும், புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக. நன்றி.